கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் விக்னேஷ் கார்த்திக் நான் வந்து ரொம்பவும் லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க. ஏன்னா சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. எங்கே யாராவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணால் கூட எல்லாருக்குமே ஒரு பேக் ஃபயர் தான். ஏன்னா ஒரு டேரக்டர் நம்பி தான் நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ரைட் ஃப்ரம் எடிட்டர், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர், எல்லாருமே ஒரு டேரக்டர் நம்பி தான் இருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணலன்னா எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணார். அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் விக்னேஷ் கார்த்திக் அண்ட் அவரோட டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ இம்மீடியட்டாக ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சனால தான் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை நாங்கள் முடிக்க முடிஞ்சது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு. முதல்ல தம்பி விக்னேஷ் கார்த்திகை பற்றி அவருடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எதாவது பார்த்ததில்ல. என் மகன் உமாபதி வந்து அப்கமிங் ஹீரோ டைரக்டர்ஸுகளை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுக்கிற பொழுது தொடர்பு கொண்ட பொழுது, அப்பா ஒரு டேஸ்ட்ஃபுல் டைரக்டர்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் அவருடைய ப்ரீவியஸ் செட்டப்லாம் பார்த்த பிறகு நேரேட் பண்ணாப்புல. நேரேட் அந்த பண்ண விதமே ஒரு மெச்சூர்டான ஆள். அப்புறம் அவரோட அணுகுமுறையிலெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொடியூசர் கம்பெனி தம்பி பாலா, அனில், பிரியெல்லாம் சொன்னதை போல் ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு அற்புதமான டைரக்டர். எல்லா நாலேஜும் தெரிஞ்சிருக்கு. ஸோ 24 கிராஃப்ட்னு சொல்லுவோம்ல, அடிப்படையில் நல்ல நடிகன். இப்போ கூட நான் மேடையில் கேட்டேன், தம்பி தனிப்பட்ட முறையில் நடிக்க கூப்பிட்டான்னு வருவியாப்பா அப்படின்னு. இல்லை சார், கவனிச்சதில் ஏற்பட்டோம் அப்படின்னா. ஸோ நல்ல நடிகன் கிரியேட்டராக இருக்கிற பொழுது நடிகர்களுக்கு ரொம்ப அவர் என்ன டைரக்டர் எதிர்பார்க்குறாரு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓ, இதைத்தான் எதிர்பார்க்குறாருல அப்படின்னா. ஸோ அந்த வகையில் ஒரு ஆழமான தமிழ் இண்டஸ்ட்ரியில் வருங்கால ஸ்டாண்டர்டான ஒரு இயக்குநர்கள் ஒரு தம்பி தான் இந்த விக்னேஷ் கார்த்திக். ஸோ அவனுடைய இயக்கத்தில் நான் ஒரு பர்டிகுலர் எபிசோட் நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மேடையை பார்க்குறேன், செம்பி, ஆமாம், ஆனழகன், தம்பி அஸ்வின், நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனோட நான் அருகில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 96 கதாநாயகி பவானி, 96 கதாநாயகி, இளைய கதாநாயகன் எங்கள் மாமாவோட செல்லப்பிள்ளை ஆதித்யா MS பாஸ்கர், விடுதலையினுடைய கதாநாயகி பவானி. இல்லை, ஸோ பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான அப்கமிங் எல்லாருக்கும் புரிந்த அற்புதமான எதிர்காலத்திலோட எனது நகைச்சுவை வறட்சியை போக்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி அமர். ஸோ நல்ல ஒரு டீம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற பொழுது, ஆமாம், இவ்வாறு ஒரு கேமராமேன் கூட தன்னை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்கின்ற உணர்வோடு ப்ரிப்பரேஷனோடு வந்தார் பாருங்க. ஸோ அந்த எண்ணங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளெல்லாம் நிகழ்த்திட்டு போகும். அதே போல் பாலா, சினிமாவில் என்றது ஒன்றை மட்டும் தெரிந்தால் மட்டாது, ஒரு நட்பு பாருங்கள். ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் மாதிரி எல்லாமே இல்லாமல் அது சபை, ஒரு நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா சித்தி அந்த உணர்வோடு வந்து விட்டுட்டேன் டைரக்டர்னா அந்த ஒரு யதார்த்தம், ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பேசாமல் ஒரு யதார்த்தத்தில். ஸோ ஒரு யதார்த்தமான பிள்ளைங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க. MS பாஸ்கர் மாமா இங்கே வந்துட்டு போனாங்க, பேசிட்டு போனாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த என்னுடைய போர்ஷன் என்பது செகண்ட் ஹாஃபில் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் படத்தை பார்க்கல. ஒரு வித்தியாசமான கோணம் தான். ஒரு அப்நார்மல் தாட் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அதை ஒரு ஃபைனலில் வந்து அதுக்கு சரி பண்ணணும். எனக்கும் என் மகளுக்குமாக இருக்கக்கூடிய திவாரி, KK திவாரி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி செஞ்சனா திவாரியா, ஆமாம், ஒரு இத்தனோடு கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்ற மாதிரி ஃபுல்லாக எனக்கு ப்ராம்ப்டிங் வேண்டாம், ஃபுல் டயலாக் நான் மண்டையில் ஏற்றிக்கிட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ட்டு அந்த பொண்ணு அப்படி பண்ணிச்சு. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ நல்ல தமிழில் வந்து உள்வாங்கிக்கிட்டு எனக்கு ப்ராம்ப்டிங் இல்லை, சூழல் அந்த கேரக்டரோட மூடுக்கு போயிட்டு விக்னேஷ் அப்படி ஒர்க்கு வாங்குவான். ஒரு டேரக்டர் ஒர்க்கு வாங்குறது என்பது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூல் மேலே போனால் கூட விட்டுருவான், இல்லை சார் அப்படின்னு. ஸோ இதில் ஏதாவது எனக்கு ஒரு புகழ் கிடைத்ததா, இந்த கிரெடிட் கோஸ் டு விக்னேஷ் கார்த்திக். இந்த அற்புதமான பிள்ளைகள் அடுத்த தளத்துக்கு சிறப்பாக பயணம் போக இல்லாமல் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்துருப்பீங்க, பார்த்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ரோலை நம்பி கொடுத்த விக்னேஷ் கார்த்திக் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அவர் ஒரு ரொம்பவே ஜோவியலான and ரொம்ப easy to work with director and I had a lot of fun working with him. and என் அப்பாவா நடித்த தம்பி ராமையா சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அவர் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர், ரொம்ப சீனியர் ஆக்டர். அப்படி இருந்தும் ரொம்பவே என்கரேஜிங்காக அண்ட் ரொம்பவே ஃபன்னாக என் கூட ஒர்க் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தம்பி ராமையா சார். அண்ட் எங்களோட கூல் ப்ரொடியூசர் பாலா சாருக்கு ரொம்ப நன்றி. அவரும் ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காமல் ரொம்பவே ஃபன்னாக ஆக்டர் கூட இப்போ பண்ணுற டான்ஸர் கூட அவங்க இப்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சார். and thank you to the entire cast and team and thank you so much. I hope this movie
இட்ஸ் அ கிரேட் ஹிட். தேங்க்யூ கைஸ். வணக்கம். உங்கள் ஹாட்ஸ்பாட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பார்ட் 2 பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விக்னேஷ் கார்த்திக். ஆக்சுவலாக ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போது நினச்சேன் இந்த டிரெக்டர் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு, இவரோட ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து ஹாட்ஸ்பாட் 2ல் வந்து என்னை ஒரு ஸ்டோரிக்கு கூப்பிட்டுருந்தாரு. அதை விட அந்த ஸ்டோரியாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக், நீங்கள் என்னை இந்த ஸ்டோரிக்கு யோசிச்சதுக்கு. அண்ட் தேங்க்யூ அஸ்வின், இட் வாஸ் வெரி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. வெரி சில் கை அண்ட் ரொம்ப ஸ்வீட். ஸோ என்ன சொல்கிறது, இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் பாலா சருக்கு நன்றி. அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. எங்கள் டிஓபிக்கு ரொம்ப நன்றி என்னை நல்லா காமிச்சதுக்கு. அண்ட் வெயிட்டர் ஆக்டர்ஸ் தம்பி ராமையா சார் அண்ட் MS பாஸ்கர் சார், அவங்கள மாதிரி ஆக்டர்ஸோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. எல்லாரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். ராபன், இபி பிரியன், எடிட்டர் முத்தையன், ஜோசப், அமர், இது ஒரு ஃபார்மாலிட்டி இல்லை. ஸோ பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஏதோ பேர் அப்பவும் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே. MS பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார், அவங்களுக்கும் நன்றி. யார் புரியல? ஜெகதீஷ், டிஓபி ஜெகதீஷ். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. என்னோட டைரக்ஷன் டீம் அவங்க தான் எல்லாமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே என் பேர் சொல்ல. சக்ஸஸ் ஆயிடுச்சு, சக்ஸஸ் மீட் நடந்ததுன்னா அப்போ டீட்டெயில்டாக பேசுகிறேன். மற்றபடி தான் நீங்கள் 1 பார்த்துருப்பீங்க. 1 வெற்றி படமாக ஆக்குனதுனால தான் 2 பண்ணியிருக்கோம். ஸோ சொல்லுங்கள் கடைசியில் 2 பண்ணியிருக்கோம். இப்போ 2 வந்து 1ல் வந்து எங்களுக்கு எவ்வளோ சென்சார் பிரச்சனை வந்ததுன்றது எங்களுக்கு தான் தெரியும். அது 1ல் நீங்கள் பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஆதித்யா பாஸ்கர் கௌரி அந்த பொண்ணு பையன் மாறி இருந்த மேட்ரு ஆக்சுவலி சென்சாரில் பார்த்துட்டு இந்த கதையை ரிலீஸ் பண்ணக்கூடாது, தூக்கிடணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு மதத்தோட சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ போராடி சென்சாரோட அவருக்கு இல்லை இது ஓகே இது வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது எழுத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது வந்து ஆடியன்ஸோ இல்லை ப்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே இல்லை, இது சென்சாரில் ஓகே ஆகுமா அப்படின்றதான் மைண்டில் வந்தது. ஸோ அதனால் நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது சென்சாரில் பிரச்சனை வராமல் எதை டூ மச்சாக சொல்ல முடியுமோ அதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம். சென்சாரை நினைக்காம பண்ணியிருந்தா இன்னும் டூ மச்சாவே பண்ணியிருக்கலாம். பட் அதான் அந்த கன்சர்ன்ஸை மைண்டில் வச்சு டூ மச்சாக அந்த இஷ்யூ வராமல் என்ன பண்ணுமோ அதை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி வெற்றி படமாக்குங்க. சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் மீட்டில் எல்லாரை பற்றியும் லென்த்தாக பேசுகிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணுறாங்க, நான் லென்த்தாக பேசினவங்க கடுப்பாயிருவாங்க. அதனால் தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. கேள்விகள் ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஃப்ரெண்டு. அப்போது இவர் வந்து சொன்னார்ப்பா இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு விக்னேஷ் ப்ரோ சொல்கிறாரு அப்படின்னாப்புல. சரி அப்படின்னு வந்துட்டு அழகாக அந்த கேரக்டரை பற்றி சொன்னாப்புல. ஒரு சின்ன கேரக்டர் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க ஒரே கதையில் நீங்களும் உங்கள் பையனும் நடிக்கிறீங்கன்னாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. சரிட்டு கேரக்டர் கேட்டேன், பிடிச்சிருந்தது. உண்மையான விஷயம். நடிகர்களை வந்து ரசிக்கணும், அதுக்காக வந்து ரொம்ப பூஜித்து ரொம்ப ஒரு ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து விளக்கி சொல்லக்கூடிய ஒரு கதை. இப்போ வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே யாரும் கோச்சிக்க மாட்டாங்களா இருக்குன்னு. நிச்சயமாக உண்மை புரிந்தவர்கள் வந்து கோச்சிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணலை. இந்த கேரக்டரை எனக்கு கொடுத்த அன்பு மகன் விக்னேஷுக்கு என்னுடைய நன்றிகள். விக்னேஷை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிய என்னுடைய அன்பு மகனுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த டீம் நிச்சயமாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அது எல்லாவற்றிற்கும் உங்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.